நீங்கள் சப்ளிமெண்ட்ரியில் காளை மேய்ப்பலோட சிலையடை ஒன்று. அதாவது நாய்க்கும் தேங்காய்க்கும் ஒரு சிலையடை, அருமையான சிலையடை இது. சொல்கிறேன் பாருங்க அந்த பாட்டு. ஓடும் இருக்கும், உள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனுக்கு நாணாது. நாளும், அது நாடும்னு வரக்கூடாது, நாளும் குலைதனுக்கு நாளாது. நாளும் குலைதனுக்கு நாணாது. நாளும் குலைதனக்கு நாணாது அப்படி சொல்லணும். ஓடும் இருக்கும், உள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலைதனக்கு நாணாது. சேடி என்ன தோழிக்கிட்ட சொல்ற மாதிரி இது இருக்கு. தீங்கானது எல்லா திருமலைராயன் மலையில் தேங்காயும் நாயும் என செப்பு அப்படிங்கிறதாக அந்த பாடல். நாளும் குலைத்தலுக்கு நாணாது. இப்ப நான் இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்ட் பண்ணி வச்சுப்பேன். நாளும் குலைதனுக்கு நாணாது, அதை பார்த்துக்க. ஓடும் இருக்கும், இந்த பாட்டு. ஓடும் இருக்கும், உள்வாய் வெளுத்திருக்கும், நாளும் குலைதனுக்கு நாணாது. சேடியே தீங்கானது இல்லா திருமலைராயன் மலையில் தேங்காயும் நாயும் என செப்பு அப்படின்றதாக பாட்டு. இது நம்ம என்னென்ன சேடி என்ன தோழிய, சேடின்றது தோழி. தீங்கானது இல்லா திருமலைராயன் மலையில், தப்பே இல்லாத திருமலைராயன் மலைட்டு அந்த ஊர்ல திருமலைராயனுடைய அந்த அவனுடைய இடத்துல தேங்காயும் நாயும் ஒண்ணு, நாயும் என செப்பு சொல்லுன்றார். அந்த இடத்துல எப்படின்னா, ஓடும் இருக்கும். நாய் பார்த்தீங்கன்னா, நாய்க்கு எடுத்துங்க, ஓடும் இருக்கும், அப்படி ஓடும் அப்படியே இருக்கும். நாய் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடும், டக்குன்னு உட்காந்துக்கும், பார்த்தீங்கன்னா டக்குன்னு படுத்துக்கும். அதனால அது அடுத்த செகண்ட் என்ன பண்ண போகுது, வேகமாக ஓடிட்டே இருக்க போறதுன்னு நினைக்கவே முடியாது. அப்படியே டக்குன்னு நின்றுட்டு அப்படியே உட்காந்துக்கும், அப்படியே இல்லாட்டா படுத்துக்கும், ஏதாவது ஒன்று பண்ணும். நாய் படுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு படுத்துக்கும், பார்த்துருக்கீங்களா? நாய் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழே படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தும், பம்பரம் சுத்துற மாதிரி ஒரு 2-3 சுத்திட்டு டக்குன்னு படுக்கும். அது என்னன்னா, அது காத்தடிக்கிற திசையை கடிச்சு படுக்கும். அதுக்கு ஸ்மெல்லு, ஆபத்து ஏதாவது வந்ததுன்னா அந்த ஸ்மெல்லு அதுல தெரியும். அதுக்கு காத்து வர திசைக்கு எதிர் திசையில படுக்கும் நாய். காத்து வந்து நேரம் அது மூக்குல அடிக்கணும், மூக்குல நேரம் அடிக்கும். தெற்கிருந்து காத்து வருதுன்னா இந்த நாய் வந்து தெற்கு நோக்கி படுக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மேற்கிருந்து காத்து வருதுன்னா மேற்கு நோக்கி படுக்கும் போது. ஏன்னா அந்த காத்து மூக்குக்குள்ள வந்து படணும். நம்ம மனுஷனை போல 10,000 பங்கு நாய்க்கு வந்து மோப்ப சக்தி ஜாஸ்தி. 10,000 பங்குன்னா பாத்துக்கங்க. அதனாலதான் நாயை வந்து போலீஸ் வச்சிருக்கான், ஒரு ஆளோட ஸ்மெல்ல காமிச்சு கண்டுபிடிச்சிக்க சொல்றதுக்கு. 10,000 பங்கு ஜாஸ்தியாம். 10,000 பங்குன்றது எவ்வளவு பெரியது. நுகரும் சக்தியில மனுஷனோட 10,000 பங்கு நாய்க்கு ஜாஸ்தியாம். அதனால நாயை வந்து அந்த நாய் வந்து அதுதான் அப்படி படுத்துக்கும். அப்படி திரும்பி படுத்துதுன்னா நாய் படுத்துட்டு, அதே மாதிரி பாருங்க, நாய் அங்க படுத்துருந்ததுன்னு வைங்க எங்கேயாலும் ஒரு இடத்துல, நீங்க அந்த நாய்க்கு உங்களை பழக்கமா இருந்தா நீங்க ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வரும்போதே அந்த நாய்க்கு தெரிஞ்சிடும். எழுந்து அப்படியே பார்க்கும், ஓடி வரும். அது கண்ணு விஷன், பெரிய விஷன், டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கறதெல்லாம் கிடையாது, ஸ்மெல்லு தான். நீங்க அங்க வரும்போதே உங்களோட ஸ்மெல் அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு நுகரும் சக்தி ஜாஸ்தி. தெரிஞ்ச உடனே டக்குன்னு அப்படி தலையை தூக்கி பார்க்கும். நம்ம மனுஷன் அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்காத இடத்துல கூட அது கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி நாய்க்கு வந்து அந்த பவர் உண்டு. அதுதான் இங்க சொல்றாரு. ஓடும் இருக்கும், நாய் ஓடும். ஏதோ நாயை பத்தி போயிட்டு கடைசியில ஓடும் இருக்கும், அப்படியே படுத்துக்கும், உள்வாய் வெளுத்திருக்கும். நாயோட உள்வாயை பார்த்தீங்கன்னா வெளியில இந்த நாக்கில எல்லாம் வெள்ளையா இருக்கும். நாயோட வாயை பொழுதுட்டு நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும் அப்படியே. உள்வாய் வெளுத்திருக்கும், நாளும் குலைத்தனக்கு நாணாது. நாளும் குலைத்தனுக்கு நாணாது. நான் எந்த காலமா இருந்தாலும் சரி, நாய்க்கு வந்து புதுசா ஒண்ணு பார்த்துட்டுன்னா அதுக்கு வந்து அவங்க ஓனருக்குன்னு அது பார்த்து அது ஒன்றும் பயம் இல்லை. அதுல இப்போ சும்மாருன்னு சொன்னால் ஒழிய நாய் வந்து குலைக்கிறத நிறுத்தாது. அவங்க அதுக்கு பழகினவங்க வந்து சொல்லணும். பழகினவங்க வந்து நீங்க அந்த வரவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டுன்னா, ஓஹோ வேண்டியவங்க தான் போல இருக்கு, நட்பு ரீதியான இதுதான் இது, வந்திருக்கவங்க பயம் இல்லை அப்படின்ட்டு குலைக்கிறத நிறுத்துமா. நீங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து உங்ககிட்ட பேசுறத பார்த்த உடனே நாய் நிறுத்துறோம் குலைக்கிறத. நல்லா பேசுறாங்கன்றதை பார்த்த உடனே. அதே வந்து உங்ககிட்ட வந்து யாரையா நீ என்ன நாய் இன்னும் குலைக்கும், மேல வந்து கடிக்கவும் கடிச்சிடும். நாய்க்கு அவ்வளவு அறிவு உண்டு, கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால நாயோட இது வேற.
நானும் குலைத்தலுக்கு நானாது. புதுசா ஒண்ண பாத்துருத்துன்னா திருடம் வந்துட்டான்றாங்க ரோட்ல. ஒரு புதுசா ஒரு ஆள் போயிட்டா நாய் குலைக்கும் பாருங்க, எவ்வளவு நேரம் குலைக்கும் தெரியுங்களா? என்னடா 2 நேரம் குலைச்சுமே போருமே நிறுத்தலாம். குலைச்சுட்டே இருக்கும். ஒரு நாள் பூரா குறைக்கும். நாய்க்கு புதுசா ஒரு ஆளை பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது அதனுடைய கவனம் வேற இடத்துல மாறுற வரைக்கும் குலைச்சுட்டே இருக்கும். அவங்க ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு திட்டணும், சும்மா இருந்தா அதோட படுத்துக்கும். அந்த அளவுக்கு நாய்க்கு மதிநுட்பம் உண்டு. அதுதான் இங்க சொல்ற, நாளும் குலைத்தலுக்கு நானாது. எப்பயுமே குலைக்கிறதுக்கு நானவே நானாது. சேடியே தீங்கானது இல்ல திருமலைராயன் மலையில் தேங்காயும் நாயும் என செப்பு அப்படின்றது இந்த சிலேடை. அருமையானது. இதுக்கு தேங்காய்க்கு பாத்தீங்கன்னா ஓடும் இருக்கும். தேங்காய்க்கு ஓடு இருக்கும், ஓடும் இருக்கும். அது கூட இன்னும் என்ன இருக்குன்றது அடுத்தது வரும். அதாவது நம்ம கையில நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அரிசி வாங்குறோம், கூட நெல்லும் கல்லும் இருக்கும். அரிசி வாங்கப்படும் அரிசியில கல்லும் இருக்கும். அது மாதிரி பருப்பும் இருக்கும். இந்த தீபாவளி அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்களே குரூப் ஒரு இது பேக்கேஜ், அதுல பாத்தீங்கன்னா நெய் இருக்கும், நெய் இருக்கும், அரிசியும் இருக்கும் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இது ஓடும் இருக்கும்ன்றது அதுக்கு ஓடு இருக்கும். அந்த இதுக்கு ஓடும் இருக்கும். இது வேற ஏதோ இருக்கிறத பின்னாடி சொல்ல வர்றாரு அவர். தேங்காய்க்கு ஓடும் இருக்கும், உள்வாய் வெளுத்திருக்கும். உள்ள உடைச்ச உடனே தேங்காய் உடைச்ச பாத்தீங்கன்னா உள்ள வெள்ளை வெள்ளையர்னு காய் தேங்காய் உள்வாய் வெளுத்திருக்கும். நாளும் கொலைதனுக்கு நானாது. தென்னை மரத்துக்கு இந்த நாளும் கொலைதனுக்கு நானாதுன்றதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கு. தென்னை மரத்துக்கு தான், அதனாலதான் தென்னை மரத்துக்கு பேர் கற்பக விருஷம் பேரு. தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா தேங்காய் காய்க்கிறதுக்கு இந்த நாள்ன்றதே கிடையாது. மற்ற காயும் இருக்கு, பாத்திருக்கீங்களா நீங்க? நுங்கு கூட சீசன், அந்த சீசன் இல்லாத நேரத்துல நுங்கு கிடைக்காது. பனைமரம் காய்க்காது. பாக்கு மரம், பனைமரம், மாமரம், முருங்கை மரம் எல்லாமே அந்த சீசன் போது பூத்து காய்க்கத்தோட சரி. ஆனா தென்னை மரம் அப்படி இல்லை. தென்னை மரம் ஒரு கொலை விட்டுருக்கும், ஒரு கொலை விட்டு ஒரு கொலை கொஞ்சம் நீர் பிடிக்கும் போது இன்னொரு சைடுல இன்னொரு கொலை குறும்ப விடும். இது முத்தி காயாகும் போது அது இளநீர் ஆகும், இன்னொரு குறும்ப விட்டுருக்கும். ஆக எந்த நேரத்தை நீங்க தென்னை மரத்துல ஏறினாலும், நல்ல வாலிப்பா கரெக்டா இருக்கிற தென்னை மரத்துல ஏறினாலும் எது வேணாலும் கிடைக்கும். வெறும் குறும்பையும் கிடைக்கும், நல்ல இந்த ஈம காரியங்களுக்கு தேவையான பாலை வேணும்னா அதுவும் கிடைக்கும், இளநீர் வேணுமா இளநீரும் கிடைக்கும், நல்ல காய் வேணுமா அதுவும் கிடைக்கும், பழுத்த காய் வேணுமா நெத்து மாதிரி காய் வேணுமா அதுவும் கிடைக்கும். தென்னை மரத்துல ஏறி பறிக்காத அப்படியே இருக்கிற தென்னை மரத்துல, காட்டுல இருக்க தென்னை மரத்துல, ஒரு தென்னை மரத்துல எது வேணும்னு நீங்க இருக்குமான்னு நினைக்கவே வேண்டியதில்லை. தைரியமா ஏறலாம். ஏறினீங்கன்னா ஒரு சைடு முத்தின காய் இருக்கும், ஒரு சைடு ரொம்ப பழுத்த நெத்து இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெறும் தண்ணி மட்டும் இருக்க குறும்பு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இத்தனோட பம்பரம் மாதிரி சின்னதா காய், அப்பதான் மொட்டு பிடிக்கிறது அது இருக்கும், பாலை குறும்புவாங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா பெரியாத பாலை இருக்கும், தேவையான காரியங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி. ஆக தென்னை மரத்து மேல ஏறினீங்கன்னா எது வேணாலும் காய் சம்பந்தம், தென்னை மரம் சம்பந்தமான எதை வேணாலும் நீங்க பறிக்கணும்னா எதுவும் அங்க இல்லாமலே இருக்காது. அதனாலதான் தென்னை மரத்துக்கு பேரு கற்பக விருஷம்னு பேரு. அதான் நாளும் குலைதனுக்கு நானாது. எப்பயுமே எந்த நாள்லயும் தென்னை மரம் கொலை தள்ளுறதுக்கு கூச்சப்படவே படாது. கொலை இருக்கும், எந்த நேரத்துலயும் கொலை இருந்துட்டே இருக்கும். இதான் இது மாதிரி சொல்றேன் இல்லையா, ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால இப்ப இந்த காலத்துல சீசன் கிடையாது, இப்ப தென்னை மரத்துல கொலை இருக்காதுன்றதெல்லாம் கிடையாது, எந்த நேரத்திலும் கொலை இருக்கும். சேடியே தீங்கானது இல்லா திருமலைராயன் தேங்காயும் நாயும் என செப்பு. தேங்காயும் நாயும் ஒண்ணுன்னு சொல்லு அப்படின்றத சொல்லியிருக்கா. அருமையான பாட்டு. ஓடும் இருக்கும், இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்காரு. ஓடும் இருக்கும், உள்வாய் எழுதிருக்கும், நாளும் குலத்தலுக்கு நானாது. சேடியே தீங்கானது இல்லா திருமலைராயன் தேங்காயும் நாயும் என செப்பு அப்படின்றதாக பாட்டு. இது அருமையான பாட்டு. தேங்க்யூ.